ஸோ ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விக்னேஷ் சிவன் என்ன 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 எழுதி அது இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு ரெண்டே செட்ல படத்தை முடிச்சிட்டியா? ரெண்டே ரவுண்ட் தான் பஞ்சாயத்து மாதிரி எப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி போக்கற நீ வாங்குறான். யாருக்காக அப்படின்னா கிருத்தி ஷெட்டிக்காக. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி லைக்கோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் வந்து ஃபுல்லாக சொல்லி ஸ்பாயில் பண்ண வேணாம் ப்ரோ, நான் போய் தேட்டர்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. ஸோ வந்து நான் மேலோட்டமாக சொல்கிறேன். ஸோ அண்ட் தென் படத்தோட கோரையுமே சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த படத்தில் ஆக்சுவல் சினிமா செலிப்ரிட்டிஸை விட இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. யாரா நீங்கள் எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களா? யாரா நீங்களா? விக்னேஷ் சிவன் என்னையா அதெல்லாம்? எனக்கு தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப சில சீன்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து மேட்ச் ஆகல. என்ன 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 எழுதியாது மாதிரி இருந்துச்சு. நான் பக்கத்துல வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், என்னடா சில சீன்லாம் மேட்சே ஆகல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் வந்து இப்போ படத்தோட ஸ்டோரி கோர் கான்செப்ட் என்னன்னா, எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுது அவரோட இளம் வயசுல. அவர் வந்து ட்ரூவா லவ் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அவரோட லவ்வர் வந்து பிரேக்கப் பண்ணதுனால, ஸோ வந்து உண்மையாக லவ் பண்ணவங்களுக்கு கடைசியில் ஒன்றும் கிடைக்கல. ஸோ அவங்க ஏமாத்திட்டு ஈஸியாக போயிட்டுறாங்கிறதுனால அதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு டீசெண்டாக ஒரு கம்பெனியை கொண்டுட்டு வந்து வச்சு பெரிய ஆளாக ஆனவர் தான் எஸ்ஜே சூர்யா. கம்பெனி ரன் பண்ணுறாரு. அண்ட் தென் சீமான் படத்தில் இருக்காரு. அவர் யாருன்னா பிரதீப் ரங்கநாதனோட அப்பா. அவர் வந்து பசுமை சிறைச்சாலை நடத்துகிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பசுமையாக இருக்கும் சிறைச்சாலைனா ஜெயில் மாதிரி. எப்படி எப்படின்னா ஒரு ஜாலியான ஜெயில். எப்படின்னா ஃபோன்லாம் அதிகமாக யூஸ் பண்ணி அடிக்ட் ஆனவங்கலாம் வந்து அங்கே வருவாங்க. அண்ட் தென் ஃபோனில் தப்பாக ப்ரமோஷன் பண்ணியோ ஏதோ தப்பு பண்ணியோ அந்த இடத்துக்கு வந்து டோபமைன் டீடாக்ஸ் ஆகி பிரெயின்லாம் ஃப்ரெஷ் ஆகி மறுபடியும் வெளியில் போவாங்க. அங்கே செடிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றுறாங்க. அந்த மாதிரி ஒரு இது. ரெண்டே செட்டில் படத்தை முடிச்சிட்டியா? ரெண்டே ரவுண்டு தான். ஒன்று செம்மொழி பூங்கா, இன்னொன்று நீங்கள் ஏஐ ரெஃபரன்ஸு ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அந்த ரெண்டே செட்டை போட்டு படத்தில் முடிச்சுட்டாங்க. ஸோ பெருசாக எதிர்பார்த்தேன். அந்தளவுக்கு வந்து அந்த செட்டப்ஸ் வந்து வேறு பெருசாக இல்லை. ட்ரெய்லரில் பார்த்தா அதை மட்டுமே காமிச்சிருந்தாங்க. ஸோ அண்ட் தென் கிருத்தி ஷெட்டி வந்து மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு பொண்ணு. சின்ன வயசுலேருந்து பெருசாக அம்மா கிட்டேருந்து லவ் கிடைக்காம ஃபோன் பார்த்துட்டே விளாக் பண்ணிகிட்டே வாழ்ந்துருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனோட சிஸ்டர் வந்து இறந்துட்டாங்க. எப்படின்னா விளாக் பண்ணி ரோட்டில் போகும்போது அப்படியே கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. ஸோ சீமான் வந்து என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னா, அவர் வந்து இயற்கை தான், ஃபோனை வந்து விரும்ப மாட்டார். அவங்களோட இருக்கவங்க யாரும் ஃபோன் வச்சிடல, பையனையும் ஃபோன் இல்லாமல் தான் வளர்த்துருக்காரு. ஸோ அண்ட் தென் பையன் வந்து ஃபோன் வாங்குறான். யாருக்காக அப்படின்னா கிருத்தி ஷெட்டிக்காக. அதுக்கு முன்னாடி கிருத்தி ஷெட்டி வந்து எல்ஐகே அப்படிங்கிற ஒரு ஆப்போட யூசர். எல்ஐகே யாருதுன்னா எஸ்ஜே சூர்யா நடத்துகிற கம்பெனியோட ஒரு ஆப். அந்த ஆப் மூலியமா தான் சார் ரெண்டு பேருக்கு மியூச்சுவலாக கப்பல் இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தங்க ஏமாத்தினாங்க அப்படின்னா பஞ்சாயத்து மாதிரி எப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி போக்கற நீ அதானே நினைச்சவனு தட்டி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸை போட்டு விடுறது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ கிருத்தி ஷெட்டியை கரெக்ட் பண்ண பார்க்குறாரு பிரதீப் ரங்கநாதன். அதுவும் லைக் ஆப் யூஸ் பண்ணி. லைக் ஆப்பில் ஒரு வாய்ஸ் இருக்கும். எப்படின்னா சாட் ஜிபிடியில் நம்ம எல்லாம் வந்து ஒரு வாய்ஸ் கேட்போம் டிஃபால்ட்டாக செட் பண்ணுனா. பட் ஆனால் வந்து செட் பண்ணலை அப்படின்னா வந்து நமக்கு அந்த வாய்ஸ் கேட்காது. ஆனால் வந்து லைக்கோட வாய்ஸ் ஓவர் யார் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன். ஸோ அப்ரோச் பண்ணும்போது கிருத்தி ஷெட்டியும் ரெண்டு பேரும் நல்லா போயிட்டு இருக்கையில் அவங்களுக்குள்ள திடீர்னு வந்து பிரேக்கப் பண்ணிடுறாங்க கிருத்தி ஷெட்டி. ஏன் அப்படின்னா கோர்ட்டில் கேஸ் நடக்குது லைக்கு எதிராக. ஏன்னா வந்து நிறைய பீப்புள் வந்து இதை வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே ஒரு 1 year வந்து நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு 60 million வந்தால் மட்டும் இந்த ஆப்பை மீண்டும் பப்ளிக்கில் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ கோர்ட்டு தீர்ப்பளிச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் நடக்குது படம் வந்து நிறையா அப்படி இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இடையில வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ 3% தான் ஸ்கோர் காமிக்குது 100க்கு. ஸோ இதை நம்பி கிருத்தி ஷெட்டியும் 3% தான் சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை நம்பி எல்லாமா நான் பிரேக்கப் பண்ணுவியான்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிரேக்கப் பண்ணது கிருத்தி ஷெட்டி பண்ணிட்டாங்க. ஸோ அண்ட் தென் பிரதீப் ரங்கநாதன் எப்படியோ அவரோட பசுமை
சிறைச்சாலைக்கு வந்து அவங்க அப்பாவோடது தானே, ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ அதுக்கு கூப்பிட்டு வந்து கரெக்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணணும். ஸோ 30 days வந்து எஸ் ஜே சூர்யாவுக்கும் பிரதீப்க்கும் வந்து போட்டி நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ப்ரூவ் பண்ணி ஆகணும் கிருத்தி ஷெட்டியோட லவ். அதை உள்ளே கொண்டுட்டு வந்து கரெக்ட் பண்ணி போகிறது தான் அந்த படமே. ஸோ கரெக்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிடுறாரு. லாஸ்ட்டு வந்து ஏஐ வந்து ஹியூமனை வந்து அந்த அன்பை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வந்து முடிக்கிறாரு. ஸோ எனக்கு படம் எப்படி இருந்தது பர்சனலாக அப்படின்னு பார்த்தா, படமே வந்து ஒரு ரீல்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதை தவிர்த்து பெருசாக இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தை வந்து ரீல்ஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஒரு 3 hours பார்த்தா எப்படி இருக்கும். வெளில வந்தால் ஒன்றுமே இல்லை. ஸோ அண்ட் தென் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, படம் வந்து ஒன்றுமே இல்லை தான். பட் அந்த கதைக்கு நிறையா எடுத்திருக்கலாம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த படத்தோட ட்ரூவான மெசேஜ் வந்து பயங்கரமாக இருந்தது. என்ன அப்படின்னா, எல்லாரும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சோறு ஊட்டுறதுக்கு வந்து அம்மா அப்பாலாம் இப்போதைக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபோனை காட்டி சோறு ஊட்டுறீங்க. அது எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் ட்ரூவான ரிலேஷன்ஷிப் நடுவில் ஃபோன் இருக்கிறதுனால கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதில் வந்து ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத வந்து அழகாக காட்டியிருந்தாங்க. அண்ட் தென் வந்து டோப்பமைன் டீடாக்ஸ், இந்த வந்து ஃபோனை பார்த்துட்டு அடிக்ட் ஆகி பிரெயின் வந்து ஒரு மாதிரி ஃபாக் ஆகி எல்லாரும் வந்து ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கோம். அண்ட் தென் அதனால வந்து ஏற்படுற பாதிப்பு. ஸோ டோப்பமைன் டீடாக்ஸ் வந்து, ஸோ ஃபோன் யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு இருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு என்ன இருக்கோ, ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருங்க அப்படிங்கிறத வந்து ஒரு பயங்கரமான ஒரு மெசேஜாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து எதை கொடுத்தா வீங்குவான், எதை காட்டினா வாங்குவாங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஸோ அந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா, அதையும் ஏதாச்சும் வந்து இப்போ நம்ம அம்மா அப்பாவே வந்து ஏதாச்சும் ட்ரெஸ்ஸு ஆஃபரில் வந்துருந்ததுன்னா ஈஸியாக தட்டி அவனுங்க பாதிக்கு பாதி விலையில் வந்து லோக்கல் ப்ராடக்ட்ஸை கொடுத்து ஏமாத்திடுறாங்க. ஸோ நம்ம என்ன வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக முடிவு பண்ணணும். அதையுமே வந்து எதை காட்டினாலுமே வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸு, அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம மறுபடி நமக்கு ஃபோன் அதை தான் காமிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து அதை புரிய வைங்க. ஸோ அதுலேருந்து வெளில வரணும் அப்படிங்கிறது ஓகே. அந்த மாதிரி கான்செப்ட், இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நிறைய இடையில காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ படத்தை முடிச்சுட்டு வெளியில வரையில உனக்கு எப்படி இருந்துச்சு வசந்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 35,000 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அன்டில் தென் பாய். துளசி கூட வாசம் மாறும்.